நான் துவங்குறதுக்கு முன்னாடியே ஒன்றை யோசிக்கிறேன், நான் ஃபெயில் ஆயிருவேனோ, என்னால நிக்கவே முடியாதோ, நான் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு தெரியல. யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டா நான் பிக்கப் பண்ணிடுவேன். ஆனா எனக்கு எதுல பயமா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. நான் இதை தோற்றுட்டேன்னா என்ன பண்றது? அசிங்கமா பேசிடுவாங்கல்ல. நான் விழுந்துட்டேன்னா என்ன பண்றது? எப்படி என் பிள்ளைக்கு நான் நடத்துவேன்? எப்படி என் குடும்பத்தை ரன் பண்ணுவேன்? அதனால எனக்கு துவங்கவே தெரியல. அந்த செருபாபேலை பார்த்து தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள கர்த்தர் உங்களை துவங்க பண்ணுவார். உங்க அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணினார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தருடைய கண்ணு உங்க ஊழியத்தின் மேல நோக்கமா இருக்குது, உங்க வேலையில நோக்கமா இருக்கிறது. ஆண்டவருடைய 7 கண்களும் அந்த துவக்கத்தை பார்க்குது, அந்த ஆரம்பத்தை பார்க்குது, சந்தோஷமா பார்க்குது. அத்தனை பேரும் பொறாமையா பார்க்கும்போது, விழுந்துருவான்னு பார்க்கும்போது கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமா பார்க்குது. ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஐயா எனக்கு ஆரம்பிக்கவே எனக்கு பலன் இல்லையா. சொல்லுங்க, எனக்கு துவங்க தெரியல, எனக்கு எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க முழு பலத்தோடு கூட. ஹல்லேலூயா. நீங்க சொல்ல அந்த மகிமை உங்க தலையின் மேல கடந்து வரட்டும். ஆமேன். ஆண்டவர் நிறைய பேரை தைரியப்படுத்த போறாரு. இந்த ஜபத்துல தான் கர்த்தர் தைரியப்படுத்த போறாரு. ஆமேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால ஆகும், அவருடைய ஆவியினால ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி துவங்க தெரியலன்னு சொல்றவங்களை கர்த்தர் தட்டி கொடுத்து கர்த்தர் துவங்க வைக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு எழுப்புதலாம் ஆண்டவர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் நமக்கு என்ன செய்கிறவர் அப்படின்னு சொன்னா, நம்மளை ஸ்டார்ட் பண்ணி விடுகிற கர்த்தர் இருக்கிறார். அவர் எப்படி பண்ணுவாராமோ, ஆமென். நம்மளை நிறைய பேருக்கு என்ன ட்ரபிள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸ்டார்டிங் ட்ரபிள். அப்படின்னா யாரும் ஸ்டார்ட் பண்ண பாருங்க, பிள்ளைங்க பாடல் போட்டிக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு மேடையில் நிற்பாங்க. ஆனா அவங்களுக்கு எது வராது சொல்லுங்களேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு வராது. ஆனா யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், பிக்கப் பண்ணி பாடி முடிச்சிருவாங்க. அதனால நிறைய பேருக்கு இந்த தயக்கம் இருக்கலாம். இது உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, இது நமக்கு மட்டும் இல்லை, இது யாருக்கும் இருந்துச்சுன்னா செருபாபேலுக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்திருக்குது. என்ன ப்ராப்ளம்? ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அதை சரி பண்ணுகிறதுக்கு யார் இருக்கா? உங்களுக்கு ஒரு துணிச்சலை கர்த்தர் உங்களுக்கு தருவார், உங்களுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. சில விஷயத்துல நீங்க குதிச்சிருந்தா குதிக்க மாட்டீங்க. கர்த்தர் நிறைய பேரை என்ன பண்ண போறாருன்னா உங்களை தள்ளி விட போறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் கூட யோசிப்பேன். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த ப்ரேயர் நமக்கு நடந்துட்டே இருக்குது, சர்ச்சிலையும் நடக்குது, ஆன்லைன்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம். பல நாடுகள் பல பட்டணங்கள்ல இருந்து லைவ்ல நம்மோடு இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா முன்னாடி இந்த ஆன்லைனுக்கு இந்த மினிஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் என்ன பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, இல்ல நம்ம யூடியூப்ல போடலாமா, லைவ் பண்ணலாமா, ஐயோ நமக்கெல்லாம் அது செட் ஆகாதுங்க, நம்மெல்லாம் அப்படி பேச முடியாது, நான்லாம் வரமாட்டேன், எனக்கு நாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இந்த கொரோனான்னு ஒண்ணு நம்மளை கழுத்தை பிடிச்சி எங்க தள்ளிருச்சு சொல்லுங்களேன்? இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரிக்குள்ள கழுத்தை பிடிச்சி தள்ளிருச்சு. ஏன்னா உங்களை யாரையுமே சந்திக்க முடியல, எல்லாரும் வீட்டில் அடைஞ்சிட்டோம், எப்படி சந்திக்கணும் அப்படின்னு தெரியாம அப்புறம் ஒரு டூல், இதுதான் நமக்கு டூல். சரி, நம்ம இப்படிதான் ஜனங்களை சந்திக்க முடியும், உங்களை சந்திக்க முடியும், இந்த மாதிரி இந்த நாள்ல உங்களுக்கு அந்த இதுல தான் விளம்பரம் கொடுக்க முடியும் அப்படின்ற வலுக்கட்டாயமா செஞ்சே ஆகணும்னு. அதனாலதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம், அதே போல சுற்றி இருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவரே கர்த்தர் உங்க வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்து அதுல கொண்டு வைக்க போறாரு. உங்க ஸ்டார்ட் கர்த்தர் இன்றையிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர் தர போறாரு. அந்த தைரியத்தை ஆண்டவரே உங்களுக்குள்ள கட்டளை இடுவாராக. ஆமென். அந்த சவால்களை சந்திக்கிறதற்கு கர்த்தர் பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஆமென். சென்னையில் ஊழியம் பார்த்துட்டு, திருச்சியில் ஊழியம் பார்த்துட்டு, கோயம்புத்தூர்ல ஒரு நியூ மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் போது பயங்கரமா தடுமாற்றம். யாரை வச்சா ஆரம்பிக்கிறதுனே தெரியல,
யாரை வச்சு ஊழியத்தை ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது? அப்பதான் வெஸ்லியாவுடைய குடும்பம், அவங்க ஐயா அம்மா 2 பேரு சர்ச் பிலிவர், ஜோம் அம்மா 3 பேரு. ஆனா என்னமோ தெரியல, நாம அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு வீடு காலியா இருக்குது. ஆண்டவரே வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து அந்த ஊழியத்தை கர்த்தர் துவங்க பண்ணினார். நான் நம்புறேன் நீங்க துவங்க போறீங்க, கர்த்தர் துவங்க பண்ண போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Jesus. இந்த காரியத்தை எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, அதற்குரிய தைரியத்தை கர்த்தர் இப்பொழுது எனக்கு கர்த்தர் தருவாராக, எனக்கு தருவாராக. அந்த அதுல என்ன சவால் வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருந்து அதை வெற்றியாய் நடத்துவார். நீங்க காலடி எடுத்து வைங்க, ஏசப்பாவிட்ட கேட்டு காலடி எடுத்து வைங்க, தைரியமா ஜெபம் பண்ணி காலடி எடுத்து வைங்க. ஆமென், ஞானமா காலடி எடுத்து வைங்க. நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர், என் கூட இருக்கிறவர் பெரியவர். ஆமென். சவால்கள் சந்திக்க பலன் தருகிற கர்த்தர், அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க பாடுவோம். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, சமாதானம் நான். கைகள் மேல தட்டி சொல்லுவோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாடுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை பாடும் எல்லாரும். புதிய கிருபையால் என்னை ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி இப்ப கைகளை மேல தட்டி புது கிருபை சத்தமாய் பாடுவோம். எல்லாரும் கேளுங்க. புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை. பாட 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 அந்த கிருபை, புதிய கிருபை. ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக. ஆமென். என் கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த காளிப்பை தாரும் தேவா, ஆனந்த காளிப்பை தாரும். இப்ப கைகளை மேல தட்டி புது கிருபை இயேசுவே, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும். திரும்ப திரும்ப சொல்லுவோம். புது கிருபை இயேசுவே தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். கிருபை 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 சப்தன மௌராக என்னை நடக்கும். ஹல்லேலூயா. இது பயந்து கொண்டிருக்கிற காலம் அல்ல, இது அற்பமாய் துவங்குறோம் என்று சொல்லி வருத்தப்பட வேண்டிய காலம் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, துவங்குங்கள், துவங்குங்கள். அது அற்பமானதா இருந்தாலும் என் கர்த்தருடைய கரம் உங்களோட இருக்கும். ஆண்டவர் சின்னதிலிருந்து தான் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பார்வைக்கு அது ஒன்றும் தெரியாது, ஆனா ஆண்டவர் ஒரு நாள் மகிமையாய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள். ஆனா அந்த தைரியத்தை யார் தான் தரணும் அப்படின்னு சொன்னா கர்த்தரே உங்களுக்கு தருவார். இந்த செருபாபேலை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல,
அவருடைய ஆவியினாலே ஆகும். ஏன் அந்த வார்த்தையை அவரை பார்த்து சொன்னாரு? ஏன் அவரை பார்த்து சொன்னாருன்னா, செருபாபேலுக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை என்னன்னா, அவரால் என்ன பண்ண முடியலன்னா, துவங்குறதற்கு தைரியம் இல்லை. அப்படியே அப்படியே தயங்கி நிற்கிறாரு. நிறைய யோசிக்கிறாரு. இதே விஷயத்தை நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது நீங்க மோசேயை குறித்து நீங்க வாசிக்க முடியும். நீங்க அந்த வசனத்தை கூட வாசிக்கலாமே. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, இதற்கு ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஹலோ, இப்போ இந்த மோசே ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மோசே நீ போ, உன்னை லட்சம் ஜனங்களுக்கு நான் தெரிஞ்சு கொண்டேன், நீ துவங்க அப்படின்னு சொன்னா, இந்த மோசே என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், நான் எப்படி ஆண்டவரே துவங்குவேன்? ஆனா ஆண்டவர் அவனை என்ன பண்றாரு அப்படின்னா, நான் உன் கூட இருப்பேன். மனுஷனுக்கு வாயை உண்டு பண்ணினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? ஊமையனையும் செவிடனையும் பார்வையற்றவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? கர்த்தர் நீங்க நிறைய பேரை கர்த்தர் தைரியப்படுத்துறாரு. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. கர்த்தர் அவங்கள இதுக்கு முன்னாடி மற்றவங்களை வளர்த்தனது யார்? கர்த்தர் அல்லவா? ஊமையனை பேச வச்சது கர்த்தர் அல்லவா? செவிடனை கேட்க வச்சது கர்த்தர் அல்லவா? முடவனை நடக்க வச்சது கர்த்தர் அல்லவா? அவங்களுக்கு செய்வது உண்மையானால் பிரதர், உங்களுக்கும் கர்த்தர் செய்வார், உங்களை நடத்துவார். இந்த பிசினஸ்ல நிறைய முடவர்களை கர்த்தர் எழுப்பி விட்டிருக்கிறாரு. இந்த நீங்க பயப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த காரியத்துல நிறைய குருடர்களா நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவங்க கண்களெல்லாம் ஏசப்பா திறந்திருக்கிறாரு. நீங்க இன்னைக்கு பயப்பட்டு கொண்டிருக்கிற இந்த விஷயத்துல நிறைய பேர் சப்பானிகளா இருந்தாங்க. அவங்களை எழுப்பி விட்டவர் யார்? கர்த்தர் அல்லவா? அவர்களை வளர்த்தனவர் யார்? கர்த்தர் அல்லவா? அவர்களை வளர்த்தன கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நான் உன்னை துவங்க பண்ணுவேன், உங்களை துவங்க பண்ணுவேன். நீ தைரியமா இந்த காரியத்தை துவங்குங்க. ஏசப்பா சமூகத்துல ஜெபம் பண்ணி, இயேசுவே எனக்கு துவங்க தெரியல, என்ன தைரியப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. என் பிள்ளையினுடைய திருமண காரியத்தை எப்படி துவங்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை அமைஞ்சிருச்சுன்னா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் ஆச்சரியமா நடத்துவார் சிஸ்டர், பிரதர், ஆச்சரியமா நடத்துவார் பிரதர். அவரு செருபாபேலுடைய கையில் இருக்கிற அற்பமா எல்லாரும் நினைக்கிற தூக்குனோல அவர் ஆசையா பார்க்கிறாராமா. எனக்கு அந்த வசனத்துல ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்குனோல எப்படி பார்க்கிறாராமா? சொல்லுங்க சத்தமா. யாருங்க ஆசையா பாப்பா? ஸ்டேஜ்ல ஒரு பிள்ளை பாடும்போது யாருங்க ஆசையா பாப்பா? சொல்லுங்க, யார் ஆசையா பாப்பா? அந்த பிள்ளை பிச்சில் பாடுதான்னு தெரியாது, அந்த பிள்ளை டெம்போல பாடுதான்னு தெரியாது, அந்த பிள்ளை தெரிஞ்சது மாதிரி எல்லாம் பாடும். ஆனா கீழே இருந்துட்டு ஒருத்தங்க சந்தோஷப்படுவாங்க பாருங்க, வீடியோ எடுப்பாங்க பாருங்க. அந்த புள்ள பாடுறது மொத்தமும் தப்பா இருக்கும். வந்திருக்கவங்களே என்ன இப்படி பாடுதுன்னு மற்றவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அம்மா அப்பா மட்டும் சந்தோஷமா, என் பிள்ளை ஸ்டேஜில் பாடுது, என் பிள்ளை ஸ்டேஜில் பாடுது. நான் நம்புறேன், உங்களுடைய பலவீனத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நீங்க துவங்கத்தை அற்பமா பார்த்தாலும் ஒரே ஒருத்தர் மட்டும் எப்படி பார்க்கிறாருன்னா சந்தோஷமா பார்க்கிறாரு. என் பிள்ளை ஒரு நாள் சாட்சியா நிற்பான், என் பிள்ளை ஒரு நாள் தேறினவனா நிற்பான், என் பிள்ளை ஒரு நாள் அநேகருக்கு நம்புறவங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நல்ல கைகளை தட்டி ஆமோதித்து அந்த அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும். எஸ் எஸ், அந்த மகிமை இப்ப கர்த்தர் பிரசன்னமாக்குறார். எனக்கு வேணும், எனக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்யணும். உங்களை நம்பி அந்த காரியத்தை கர்த்தர் செய்யணும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை கூட வாசிக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் ஆமென் 20ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம் ஆமென் ஹல்லேலூயா. 20ஆம் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீடர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா.
ஏசப்பா உலகத்துல உயிரோட இருக்கும்போது அவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி உங்களை நடத்துவேன், நான் போவேன், என்னை இந்த மாதிரி சிலுவையில் அறைவாங்க, நான் உயிர் தெழுவேன், இது எல்லாத்தையும் ஏசப்பா சொல்லிட்டாரு. இது எல்லாம் ஞாபகம் வருது, இது எல்லாம் மனசுல இருக்குது. அவர் நம்மோட இருக்கும்போது இப்படி எல்லாம் சொன்னார்ல, நம்ம தான் அவருக்கு சாட்சியா வாழணும், நம்ம தான் நிக்கணும். எல்லாம் இருந்தும் வேதம் சொல்லுகிறது, யூதர்களுக்கு பயந்ததினால் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா எந்த மினிஸ்ட்ரியையும் துவங்க முடியல. ஒரு ரூமை பூட்டி கதவை சாத்தி உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா எதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னா எல்லாம் உண்மைன்னு தெரியுது, ஆனா துவங்கிறதுக்கு என்ன இல்லை, துவங்கிறதுக்கு தைரியம் இல்லை. துவங்கிறது எப்படி அடிச்சிருவாங்களோ கொன்றுவாங்களோ அப்படின்ற தைரியமே இல்லாம இருக்கும்போது பூட்டப்பட்ட அறைக்குள்ளே ஏசப்பா உள்ளே போய் கர்த்தர் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இயேசுவை பார்த்தாங்களோ இல்லையோ அவங்கள அறியாமலே ஒரு பலன் வந்துச்சு, அவங்கள அறியாமலே ஒரு தைரியம் வந்துச்சு. போய் நின்னாங்க. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒரே பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை எங்கும் பரம்பினது. நான் நம்புறேன் அந்த அபிஷேகம் தான் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, துவங்கிறதற்கு எனக்கு பலன் தார். சொல்லுங்க, என் பிள்ளைக்கு பலன் தார். உங்க மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன காரியமா வேணாலும் இருக்கலாம், என்ன காரியமா வேணாலும் இருக்கலாம், அதை செய்கிறதற்கு பயமா இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் இப்பொழுது பலப்படுத்த போறாரு. அந்த சவால்களை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தர போறாரு, கர்த்தர் பலன் தர போறார். கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால், தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, ஏசப்பா அந்த தைரியத்தை நீங்க தான் கட்டளை இடணும், அதற்கான துவக்கத்தை நீங்க தான் எனக்கு செய்யணும், நீங்க தான் அந்த இடத்துல என்ன கொண்டு போய் நிறுத்தணும். எனக்கு தெரியாது, என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்குது, எனக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியல, எனக்கு முடியலப்பா, என்னை யாரும் அந்த இடத்துல கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனா இப்போ ஏசப்பா இன்னைக்கு நீங்க கொடுத்த வார்த்தையின்படி என்னை உற்சாகப்படுத்தி, என்னை தைரியப்படுத்தி அந்த இடத்துல நீங்க கொண்டு வந்து, ஆமென் சொல்ல 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 அந்த கிருபையை கர்த்தர் தரப்போகிறார். சவால்களை சந்திப்பதற்கு கர்த்தர் பலன் தரப்போகிறார். ஹalleluya. ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சவால்களை சந்தித்திட எனக்கு பலன் தருகிறவர், சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க பாடும். சவால்கள் பாடும். உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான். கைகளை மேல தட்டி சொல்லுவோம், முதல் தேரவை இயேசுவே. என்னை நடத்தும் புதிய கிருபையால், பாடுங்க பாடுங்க. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை. இப்ப சொல்லுவோம், வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. என் கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த காளிப்பை தாரும் தேவா, ஆனந்த காளிப்பை. இப்ப கைகளை மேல தட்டி சொல்லு, மூல கேரவை இயேசுவே. அப்பா உங்களை என்னன்னு சொல்ல, உங்க அன்பை நான் என்னன்னு சொல்லப்பா, உங்க அன்பை என்னன்னு சொல்லப்பா. புது கிருபை, புது கிருபை. புதிய நாள் என்னை நடத்தும் புதிய கிருபையா. நித்தரம் தூரமரகதரபத லிபதரலர லபதனரயகதர லிபதரலர. ஓ நாளுக்குள் ஜீசஸ்
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். யாரை பார்த்து சொல்றாரு ஆண்டவர்? செருபாபேலை பார்த்து. அந்த செருபாபேலுடைய முதல் சூழ்நிலை என்ன? எனக்கு தெரியாது. ரெண்டாவது அவருக்கு இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் ரொம்ப அழகா பேசுறாரு. சகரியா 4ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? சகரியா 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். செருபாபேலின் கைகள் ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூணாவது, இந்த செருபாபேலுக்கு ஒரு வார்த்தை வருது. பயந்துட்டு இருக்கிற ஒரு செருபாபேலுக்கு ஒரு வார்த்தை வருது. இவர் என்ன சூழ்நிலையில இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இப்போ துவங்கியாச்சு, ஆரம்பிச்சாச்சு, ஆனா போயிட்டு இருக்குது. இடையில என்ன ஆகுது அப்படின்னா, அது நின்னுட்டே இருக்குது, தடைபட்டுட்டே இருக்குது. இப்ப செருபாபேலுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பயம். என்ன பயம் வருது அப்படின்னா, இதை நான் தொடருவேனா, பாதியில நான் முடிச்சிருவேனா, இதை தொடர முடியுமா, என்னால தொடர்ந்து கொண்டு போக முடியுமா, என்ன இப்படி ஆகும்னு நினைக்கலையே, இந்த மாதிரி இடையில இந்த ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கலையே, இந்த மாதிரி மண்மேடுகள் எல்லாம் மிச்சமாகும் நான் நினைக்கலையே, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சே, நான் எப்படி தொடருவேன், நான் முடிப்பது ரொம்ப கடினம்னு சொல்லும் போது கர்த்தர் செருபாபேலை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. செருபாபேலுடைய கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். பிரதர், உங்களை கொண்டு கர்த்தர் துவங்க பண்ணினத, உங்களை கொண்டு ஆரம்பிக்க பண்ணினத, எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தொடர பண்ணுவேன். இந்த குடும்ப வாழ்க்கையை நீங்க தொடருவீங்க, இந்த பிசினஸை நீங்க தொடருவீங்க, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க தொடருவீங்க. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நீ பாதி வழியில விட்டுட்டு போகிறதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கல. பாதி வழியில இது நின்றோன்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். ஐயோ, இதுல நான் ஏமாந்துருவேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, நான் உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு செல்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என்னை தொடர பண்ணுகிறவர், என்னை தொடர பண்ணுகிறவர். ஆமென். என்னை தொடர பண்ணுகிறவர், என்னை தொடர பண்ணுகிறவர், என்னை தொடர பண்ணுகிறவர். இந்த காரியத்தை கடைசி வரையிலையும், மரணம் வரையிலும் என்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். கடைசி வரையிலும் என்னை தட்டி கொடுக்க வைக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். இந்த யுத்தத்திலே முன்னேறி செல்வதற்கான பலத்தை கொடுக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். என்ன வந்தாலும், என் பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாதபடி என்னை பாதுகாத்து என்னை பராமரித்து என்னை கொண்டு போகிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். நான் துவங்கின இந்த காரியம், என்னை கொண்டு துவங்கின இந்த காரியம் பாதி வழியிலே நிற்க போவது இல்லை. கர்த்தர் பாதி வழியிலே நிற்க வைக்க மாட்டார். நான் இதிலே முன்னேறுவேன். கர்த்தர் என்னை கொண்டு கர்த்தர் செய்வார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். நம்பர் 3, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு டைமும் தொடருகிறதற்கு என்ன பலன் கேட்கணும்னா, கர்த்தர் பலன். ஆமென். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பா வரும். என்ன சூழ்நிலை வரும் அப்படின்னு சொன்னா, தேவன் கொடுத்த பொறுப்பு, தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகம், தேவன் கொடுத்திருக்கிற வேலை, தேவன் கொடுத்திருக்கிற பிசினஸ், இது எல்லாத்தையுமே ஒரு சில காலங்கள் உங்களுக்கு வரும். எப்படி வரும் அப்படின்னா, இதை நான் தொடருவேனா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரகிள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வரும். எல்லாருடைய வாழ்க்கையிலே வரும். ஆனா ஆண்டவர் அந்த நேரத்தில் உங்களோட என்ன பண்ணுவாருன்னா, கர்த்தர் தெளிவாய் கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் உங்களோட ரொம்ப பேசுவார். நீங்க அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நீங்க பிடிச்சிட்டு இருந்தா போதும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது இப்ப நீங்க இந்த பாதையில நீங்க கடந்து போகலாம். என் வாழ்க்கையில ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டதற்கு பிற்பாடு எத்தனையோ நாள் என்ன தோணுச்சுன்னா, இந்த ஊழியத்தை தொடர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஒரு நாள் இல்ல, பல நாட்கள் வந்திருக்கிறது.
எப்படி நம்ம இதை தொடருவோம்? இவ்வளவு பலவீனமா இருக்குது, இவ்வளவு போராட்டமா இருக்குது, இவ்வளவு கஷ்டமா இருக்கு. நமக்கு எப்படி இது நான் சகிச்சுக்குவேனா, நான் தாண்டிடுவேனா, நான் இந்த காரியத்தை கொண்டு போயிடுவேனா அப்படின்ற ஸ்ட்ரகிள் வந்து ஒரு டைம் 2 டைம் இல்லை, பல 100 டைம் எனக்கு வந்திருக்கிறது. ஆனா ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு போய் வச்சு யாரையாவது ஒருத்தர் மூலமாய் ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை கிருபையாய் கர்த்தர் தருவார். ஆண்டவரே பேசுவார். உடனே அவ்வளவுதான், அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே ஒரு பலன் வரும் பாருங்க. ஒரு நாள் வந்து ரொம்ப முடியல என்னால அப்படின்னா அந்த ஊழியத்தை தொடரவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை எனக்குள்ள வந்துருச்சு. நம்ம வந்து மேற்கொண்டு நம்ம போக மாட்டோம், நம்ம இந்த ஊழியத்தை செய்ய முடியாது போல, நமக்கு இது தகுதி இல்லை போல அப்படின்னு ரொம்ப உடஞ்சு போயிருக்கும் போது கங்கா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒருத்தர் ஜோம் பண்றதுக்காக என்னை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி பாஸ்டர் நாளைக்கு ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சரி அப்படின்னு ரொம்ப மன கஷ்டத்தோட நொந்து போய் உடஞ்சு போய் எந்த வார்த்தையும் யார்கிட்டையுமே பேச முடியாம நான் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். போயிட்டு ஒரு வாரத்தில் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு லிஃப்ட்டில் ஏறிட்டேன். லிஃப்ட்டில் ஏறும்போது அங்கே தான் ஒன்று நடக்குது பாருங்க. நான் உள்ள ஒரு லிஃப்ட்டுக்குள்ள வர்றேன், அடுத்த மாடியில் லிஃப்ட் நிற்குது. அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒருத்தரை படுத்திருக்கிறவரை உள்ள தள்ளிட்டு வராங்க. அவர் உள்ள வராரு, அவருக்கு ஒரு பெரிய மீசக்காரரு. உடனே அவங்க பையன் அந்த ஸ்பாட்ல நடக்குது, ஒரு 2-3 செகண்டுக்குள்ள அந்த பையனுடைய கையில் ஃபோன் வருது, அவங்க பேத்தி பேசுறாங்க. அந்த பையன் வந்து அந்த படுத்து கிடக்கிற ஐயா கையில கொடுக்குறாரு. கொடுத்தோன்னு அந்த ஐயா வந்து பேத்திட்ட பேசுறாரு, மகளே நான் தாத்தாவை இப்பதான் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போறாங்க, இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள 2 காலையும் கட் பண்ணி எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் தாத்தா வருவேன், தாத்தாவுக்கு உங்க அப்பா வந்து ஒரு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அந்த சைக்கிள்ல நான் உட்காருவேனாமா, நீ என்னை தள்ளிட்டே போய் அந்த வண்டி ஓட்டுவியான்னு அந்த ஐயா பேசுறாரு. நான் திரும்பி பார்த்தா அவருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆபரேஷன் நடக்குது, அவருடைய 2 காலையும் கட் பண்ணி எடுக்க போறாங்க. அவர் ரட்சிக்கப்பட்டவர் இல்லை, அவருக்கு ஆண்டவரை பற்றி எதுவுமே தெரியாது. இப்போ ஆண்டவர் என் கூட பேச ஆரம்பிச்சாரு. பாரா, அவனுக்கு அந்த படுத்து கிடக்கிற அந்த மனுஷனுக்கு நான் யாருன்னு தெரியாது. அந்த மனுஷனுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள 2 காலையே கட் பண்ணி எடுக்க போறாங்க. 2 காலை கட் பண்ணி எடுக்க போற மனுஷன் இவ்வளவு தைரியமா பேசி அடுத்து இருக்கிற லைஃப் அப்படி மாத்திக்க முடியும்ன்றது மாதிரி யோசிக்கிறாருன்னா, உன்னால ஏண்டா முடியாது? நான் உன் கூட இருக்கிறேன்ல, நானே உன் கூட இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? உலகத்துல யாருமே இல்லாத அந்த மனுஷனே அவ்வளவு தைரியப்படும் போது நீ எப்படி தைரியம் இல்லாம இருக்கலாம்? அவ்வளவுதான் பாருங்க. அந்த லிப்ட்ல ஏறி அந்த ஃப்ளோர் முடிக்கிறதுக்குள்ள கர்த்தர் என்ன திடப்படுத்திட்டாரு. அவ்வளவுதான், வெற்றியா போய் ஜெபம் பண்ணிட்டு இறங்கி வந்து அடுத்த 21 நாள் உபவாசம் போடு, பிரசங்கம் பண்ணு, போ. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆண்டவர் வந்து சோர்ந்து போகும்போதெல்லாம் கர்த்தர் நடத்தின அனுபவங்களை மறக்கவே முடியாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 100 days ஜெபத்தை கர்த்தர் எதுக்கு ஆரம்பிச்சாரு தெரியுமா? உங்களை பாதி வழியில நிற்பாற்றுறதற்கு இல்லை, உங்களை தொடர பண்ணுகிறதற்கு, உங்களை தைரியப்படுத்துகிறதற்கு, உங்களை பலப்படுத்துகிறதற்கு. நீங்க தொடருங்க, இந்த விசுவாச ஓட்டத்தை தொடருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க தனிமையா இருந்தாலும் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. உங்களுக்கு யாருமே இல்லைன்னாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை முடிக்கிறதுக்கு நான் அழிக்கல, உன்னை அழிக்கிறதுக்கு நான் அழைக்கல. ஹல்லேலூயா. நீங்கள் தொடர வேண்டாம்னு நினைச்சிருந்தா கொரோனாவிலே நம்ம நிறைய பேர் செத்து போயிருப்போம், நம்ம மரிச்சு போயிருப்போம். நீங்க இந்த வாழ்க்கையை, இந்த குடும்ப வாழ்க்கையை என்னால முடியல பாஸ்டர், என்னால முடியல, பேசாம செத்துடலாமான்னு இருக்கிறேன், பேசாம விட்டுறலாமான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களை இந்த விஷயத்தை தொடர வேண்டாம்னு நினைச்சிருந்தார்னா இதுக்கு முன்னாடியே நீங்க பரலோக ராஜ்யம் போயிருப்பீங்க. உங்களுக்கு வராத விபத்தா, உங்களுக்கு வராத ஆக்சிடென்டா, உங்களுக்கு வராத நோயா, உங்களுக்கு வராத பிரச்சனையா, ஆனா அத்தனை நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் ஆக்சிடென்ட்ல இருந்தும் உங்க ஜீவனை காப்பாற்றி கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா உங்களை பாதி வழியில நிற்க வைக்கிறதுக்கு இல்ல, நிற்க வைக்கிறதுக்கு இல்ல, உங்களை கொண்டு போகிறதற்காக தான், உங்களை தைரியப்படுத்துகிறதற்காக தான். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென், thank you Jesus, thank you Jesus. அந்த மகிமை உங்க மேல கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. தடைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும் போது எனக்கு என்னாலும் வெற்றி, எனக்கு தோல்வி இல்லை. ஆமென். செருபாபேலுடைய கைகளே அதற்கு அஸ்திவாரம் போட்டது, அவனுடைய கைகளே அதை செய்து முடிக்கும். கைகளை தட்டி பாடி ஆமென். நன்றியப்பா, மலைகளை தாண்டிடுவே,
காடும் பள்ளங்காலை கடந்திடுவே, மாலைகளை தாண்டிடுவே. ஆமென். சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. பாடுவோம், சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு என்னாலும் வெற்றி, தோல்வி எனக்கு இல்லையே. ஹல்லேலூயா. பாடுவோம், நான் தோற்று திரும்ப திரும்ப தோல்வி எனக்கு இல்லையே, போவதில்லை, தோல்வி எனக்கு இல்லையே. போவதில்லையே. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஹல்லேலூயா, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். நம்பர் 1, முதலாவதாக யாருக்கு எல்லாம் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறவங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய கரத்தினாலே ஆகும். துவங்க தைரியமே இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய கரத்தினால் ஆகும். தொடர முடியுமா அப்படின்ற கேள்விக்குடியோடு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், என்னாலே அவராலே ஆகும். அப்படி சொல்லிட்டே எழும்பலாமா எல்லாரும்? தேவனுடைய ஆவியினால் ஆகும். பலத்தின் எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் கூட அந்த கடைசி ஜெபம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை கடந்து வரும், கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பனுக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, அவர் என்னை நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். எந்த மலைகள் வந்தாலும் அந்த மலைகளை தாண்டக்கூடிய கிருபை கர்த்தர் தருவார். ஆமென். சத்தத்தை உயர்த்தி சத்தமா எல்லாரும் கொஞ்சம் அப்படி முன்பாக வாருங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் பலப்படுத்துறாரு, நிறைய பேர் ஆண்டவர் பலப்படுத்துறாரு. இந்த ஜெபம் நமக்காகவே ஆண்டவர் வைத்திருக்கிறார், நமக்காகவே வைத்திருக்கிறார். இது சாட்சி, சாட்சி, சாட்சி. பல ஜெனரேஷனுக்கு இது சாட்சியாய் மாறப்போகிறது. இந்த ஜெபம் ஜெனரேஷன் கணக்காய் சாட்சியாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப கவனமா எல்லாரும் ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னால எனக்கு தெரியாதுன்ற வார்த்தையை நீங்க நிறைய நேரத்தில் ஆண்டவரிடத்துல என்ன பண்ணணும்னா நீங்க ஒப்பு கொடுக்கணும், நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம ஞானத்தை நம்ம பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு டைமும் மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு டைமும் மனுஷன் மாறிட்டே இருப்பான். இந்த டைம் இப்படி சரி பண்ணிட்டோன்றதுக்காக அடுத்த டைம் இதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதை ஃபாலோ பண்ண முடியாது. அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு வேற கிருபை வேணும். ஒவ்வொரு பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதிரி கிருபை நமக்கு தேவை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அப்போ அந்தந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய கிருபையை ஏசாமி அப்பப்ப நமக்கு கிருபையாய் தருகிறவர். அதனால இப்ப நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல கடந்து போறதுக்கு இப்போ ஒண்ணு தேவைப்படும், அதை உங்களுக்கு தருவாரு. ஆனா நாளைக்கு வித்தியாசமா வேற ஒண்ணு தருவாரு. கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஆண்டவர் ஒரு கூழாங்கல்லையும் ஒரு கவனையும் கொடுத்து சொல்லிட்டாரு, நீ போய் அதை பண்ணுன்னு. அதுக்காக அவ்வளவுதான், நீ அந்த இது சாகிற வரைக்கும் கையில ஒரு பையையும் கல்லையும் வச்சுக்கோன்னு சொன்னாரா? சொல்லுங்க. இல்ல, ஆண்டவர் ஒரு டைம் அப்படி சொல்றாரு, இன்னொரு டைம் வேற விதமா நடத்துறாரு. மோசையை பார்த்து சொன்னாரு, ஒரு டைம் சொல்றாரு நீ கண்மலையை பார்த்து பேசுன்றாரு, இன்னொரு டைம் சொல்றாரு கண்மலை நீ அடி அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் எப்பொழுதுமே பிரச்சனைகள் ஒன்னொன்னும் மாறி மாறி வரும்போது அதை சமாளிக்கக்கூடிய புது புது அபிஷேகத்தை, புது புது பலனை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, நீங்க ஒண்ணு, எனக்கு தெரியாதப்பா, எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியலப்பா, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலப்பா,
என்ன பண்ணணும்? இந்த வார்த்தையை கத்திரிடத்துல சொல்லி அந்த ஞானத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பம் கட்டப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஸ்பெஷலா இரண்டாவதாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறேன். எதுக்கு ஜெபிக்க போறேன்னா, இந்த துவங்குறதற்கு தைரியம் இல்லாதவர்களுக்காக இன்னைக்கு ஜெபிக்க போறேன். இல்ல, நீங்க மலைச்சு போய் நிக்க முடியாது. நீங்க மலைச்சு போய் நிக்க முடியாது. நீங்க காலடி எடுத்து வச்சு தான் ஆகணும். நீங்க எடுத்து வச்சு தான் ஆகணும். ஆமென். இல்லைன்னா முடியாது. ஊட்டிக்கு போய் குளிச்சே ஆகணும். தண்ணி குளிரா இருக்குது, என்ன பண்ணுவீங்க? பார்த்துட்டே இருந்தா, கையை வச்சுட்டே இருந்தா குளிக்க முடியுமா? சொல்லுங்க. குளிருக்கு பயந்தா குளிக்காம தான் இருக்கணும். என்ன பண்ணணும்னா, தைரியமா ஒரு டப்பாவை எடுத்து தூக்கி தலையில ஊத்தணும். அப்பதான் அடுத்த டப்பாவை ஊத்தும் போது சரியாயிரும். இல்ல அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆத்துல போய் நின்று எனக்கு நீச்சல் கத்துறணும், நீச்சல் தெரியணும் அப்படின்னு சொல்றதுக்காக கரையில நின்றுட்டு நீச்சலை கத்துக்க முடியாது. என்ன பண்ணதான் ஆகணும்? ஹலோ, தண்ணியில குதிக்காம நீச்சலை கத்துக்க முடியுமா? கனவுல வேணா பண்ணலாம், நீச்சல் அடிக்கிற மாதிரி கனவு வேணா காணலாம். ஆனா நிஜத்துல என்ன பண்ண முடியாது? நீச்சல் அடிக்க முடியாது. அப்போ நான் என்னன்னா, பணத்தை செலவு பண்ணி அந்த தைரியத்துல நீங்க நிக்க சொல்லல. ஆனா ஆண்டவருடைய பலத்தினால முழங்கால நீங்க தைரியமா அற்பமா ஆரம்பிங்க. அற்பமா துவங்குங்க. ஒன்னும் இல்லாம துவங்குங்க. சிம்பிளா துவங்க. 0ல இருந்து துவங்குங்க. 1 2 அப்படி துவங்குங்க. அதுக்கு நீங்க வெக்கப்படாதீங்க. அதுக்கு இல்ல 1000 இருந்தாதான் நடக்கும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நட்டு வளர்த்தும் போது விதையில இருந்து வளர்த்துறதுக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விதையில இருந்துதான் நம்மை வளர்த்துறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். அதனால இந்த விஷயத்துக்காக ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணிட்டு அடுத்து நான் போறேன். பாஸ்டர், நீங்க இன்னைக்கு பேசினது எனக்காக தான் ஆண்டவர் பேசினாரு. சில காரியத்தெல்லாம் ஆரம்பிக்கணும்னு என் மனசு இருக்குது, ஆனா எனக்கு தைரியமே வர மாட்டேங்குது. அந்த காரியத்தை எப்படி சொல்லும்? ஒரு வீடா இருக்கலாம், ஒரு தொழிலா இருக்கலாம், பட் எனிவே எந்த காரியமா இருக்கலாம். எனக்கு ஸ்டார்ட் பண்ணவே தெரியல, எனக்கு அதை துவங்கவே தெரியல. எனக்கு அதனாலே நான் ரொம்ப நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் அந்த படிப்பை துவங்க முடியல, இதை செய்ய முடியல அப்படின்றவங்க மட்டும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க மட்டும், ஆமேன், சர்ச்சில் இருக்கிறவங்களும் ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் உடைய கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் அந்த தைரியத்தை தருவாரு. இல்லைன்னா நான் தைரியமா தான் பாசிக்கிறேன், ஆனா என்னுடைய பிள்ளை தைரியமா இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட கர்த்தர் உங்க பிள்ளைய மனசுல நினைச்சு நீங்க அதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்பா, பரலோக தேவனே, பரலோக தேவனே, மலைகளை தாண்ட பலன் தருகிறவர் பரலோக தேவனே, இப்போ அந்த பிள்ளைகள் மேல ஆண்டவரே, இந்த 39வது நாள் நீங்க எங்க மத்தியில வந்ததற்காக நன்றி. நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. அப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் நாள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வாசிக்கிறோமே. இப்பொழுது அந்த கணவனாரை திடப்படுத்துங்க, அந்த மனைவியை திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்கப்பா. நீங்க ஒரு உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு தைரியத்தை கொடுங்கப்பா. கலப்பையின் மேல கையை வைக்கிறதற்கு ஒரு தைரியம் வேணுமே, அந்த தைரியம் இப்பொழுது இறங்குவதாக. இயேசுவே, ஒரு அற்புதம் நடப்பதாக. உங்களால முடியாதது ஒன்றும் இல்லை. மன நோய்கள் சரியாவதாக, மன பயங்கள் சரியாவதாக இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது என் பிள்ளைக்குள்ள ஒரு அக்கினி இறங்கி, ஒரு மகிமை இறங்கி, ஒரு புது தைரியம், யாரும் கொடுக்க முடியாத தைரியம். பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல வந்த உடனே ஏசப்பாவை சுமக்கிறதற்கு ஒரு தைரியம் வந்துச்சுல்ல, ஒரு தைரியம் வந்துச்சுல்ல. அந்த தைரியம் இப்போ இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பிள்ளைகளுக்கு வருவதாக, வருவதாக. இயேசுவே, அந்த தைரியம் வருவதாக. இந்த நாள் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது மாறாது, அது மாறாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும்.